Hello friends, Queen's Indian Recipe அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இங்கிலீஷ் சேனல் வந்து ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க அந்த சேனல் லிங்க் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லாம நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஓபன் ஆயிருக்கு. சோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. Hello friends, welcome to Queen's Tamil Kitchen. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஜீரக பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்க தாராளமா கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் மைதா மாவுனா 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்து சால்ட் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சால்ட் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம். இந்த ரெசிபியில் நம்ம சுகரும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்க போகிறேன். அடுத்து ஒரு 30 ml அளவுக்கு வந்து நான் நெய் சேர்த்திருக்கேன். நெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒட்டுக்கா சேர்த்துல பிரித்து சேர்த்திருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு 20 ml சேர்த்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இனி ஒரு 10 ml வந்து ஒரு வாட்டி இந்த நல்லா மாவு நம்ம பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் வந்து 10 ml வந்து நெய் சேர்த்திக்கோங்க. ஸோ மொத்தமாக வந்து 30 ml அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக பிஸ்கட் வரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சால்ட்டு சுகர் ரெண்டுமே போட்டு செஞ்சதுனால டேஸ்ட் வந்து சால்ட் அண்ட் ஸ்வீட்டியாக சூப்பராக இருக்கும். பிஸ்கட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரியான ஷேப்புக்கு வந்து மேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இது மோல்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா குக்கி கட்டர் கூட பயன்படுத்தி கூட செஞ்சுக்கலாம். பிஸ்கட் வந்து உடையாது, பிஞ்செல்லாம் போகாது. ஸோ இதை மாதிரி நைஃப் வச்சு இந்த மாதிரி நான் ஒரு கோடு ஃபார்ம் பண்ணிவிட்டு இது மேலே லைட்டாக வந்து ஜீரகத்தை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம தோசைக்கல்ல தான் பிஸ்கட் செய்ய போகிறோம். தோசைக்கல்ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பேனை வச்சு இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 18 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு. அது ஒவ்வொருத்தங்களுக்கு வேரி ஆகும். எனக்கு கரெக்டாக 18 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ 18 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிஸ்கட் வந்து நல்லா ஆறட்டும். உங்களுக்கு வந்து 18 நிமிஷம் கழித்து வேகாமல் இருந்ததுன்னா ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் பிஸ்கட் சூப்பராக உடையில ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் தோசைக்கல்ல தான் பிஸ்கட் செய்கிறோம். அட்டகாசமாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடையும் அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம். அளவு கரெக்டாக போட்டிங்கன்னா பிஸ்கட் உடையாமல் சூப்பராக வரும். ஸோ டவுட் இருந்ததுன்னா இன்க்ரீடியன்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் குயின்ஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.